எல்லாம் எழும்பி நின்று ஸ்தோத்திரம் சொல்லும். இந்த நேரத்தை வீணடிக்காதபடிக்கு ஆண்டவர் தாமே இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் நம்மை கூட்டி சேர்த்த தயவிற்காக எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த ஜீவனுக்கு நன்றி, நீர் கொடுத்த ஆரோக்கியத்துக்கு நன்றி, நீர் கொடுத்த ரட்சிப்புக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். Can I hear you all say thank you? Or just say, தமிழில் சொல்கிறவங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஆங்கிலத்தில் if you're going to say it in English, just say thank you Lord. Standing here in the house of God, shall we just thank Him with our hearts overflowing with gratitude? Just thank Him for all the things that you forgot to thank Him for. எதுக்கெல்லாம் நன்றி செலுத்த மறந்தீர்களோ அதுக்கு நன்றி செலுத்துங்க. வாயார மனதார ஒரு சின்ன காரியத்துக்காக சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்ரோயியா இருந்தீங்க, உமக்கு நன்றி. எபினேசரா இருந்தீங்க, உமக்கு நன்றி. யெகோவா ஈரேவா இருந்தீங்க, உமக்கு நன்றி. எங்கள் வியாதிகள்லேருந்து எங்களை சுகமாக்கினதுக்காக நன்றி. எங்கள் கடன் பிரச்சனைகளில் கூட இருந்து எங்களுக்கு உதவினீரே, அதற்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மனமடைந்த நேரங்களில் ஆண்டவரே நீர் மனதுருகி எங்களை வந்து வணைந்து கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் சத்தமாக ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஜஸ்ட் தேங்க் Him, just praise Him. Let's be a church that's going to give Him thanks with all our hearts this morning. Hallelujah, hallelujah. We praise You, we praise You God. We thank You Father. We bless Your holy name Jesus. We thank You Father. Even as we worship Him, thank You சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். அந்த பாடலை பாடும்போது நம்ம அமைதியான சபையாக இருப்பது நல்லது. ஆனால் துதிக்கும்போது we should learn to praise Him and we should learn to lift our voices and praise Him who deserves it all, who He deserves to be praised. He deserves to be given thanks for all the many blessings that He has bestowed upon us. Shall we just thank Him? சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். Thank you, thank you Father, thank you Father. எல்லாம் சேர்ந்து மறுபடியும் நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா, இயேசு ராஜா. சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். Thank you Daddy, thank you Daddy. Shall we just thank Him? எல்ரோயி என்னை கண்டீரையா, என்னை கண்டீரையா. எப்படி நான் நன்றி சொல்வேன்? சொல்லுமா? ஓ நம்மை கண்டாரே, நம்மை காத்தாரே. எல்லா கரங்களை தட்டி ஒரு மனதின் ஆவியோடு thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். Thank you Father, thank you Father. அவர் யெகோவா ஈரேவா இருந்தார். என் தேவைகளை அவர் சந்தித்தார், எங்கள் தேவைகளை அவர் சந்தித்தார். அவர் நல்லவராய், வல்லவராய், கிருபையுள்ளவராய் இருந்தாரே, அவருக்கு நன்றி செலுத்துவோமா? யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வி. எல்லாமே பார்த்துக் கொள்வி. எப்படி நான் நன்றி சொல்வேன், எப்படி சொல்வேன்? எல்லாரும் சேர்ந்து thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். Thank you Daddy, thank you Daddy. சந்தோஷமா சொல்லுங்க. மறுபடியும் தமிழ்ல
ராஜா இயேசு ராஜா. நன்றியர்களோடு நன்றியர்களோடு யெகோவா ராஃபா இதுவரை சுகம் தந்தீரே. இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நன்றி எப்படி ஐயா சொல்லுவேன். உணர்ந்தவர்களாக துதிங்க துதிங்க. கரங்களை தட்டி கரங்களை தட்டி எல்லா கரங்களை உயர்த்தி சொல்வோமா. தேங்க்யூ சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர் தேங்க்யூ ஃபாதர். வெட்கப்படாதீங்க. எதுக்கெல்லாம் கரங்களை தூக்குறீங்க. இந்த பக்கம் கரங்களை அசைத்து வானத்துக்கு நேராய் நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா இயேசு ராஜா. வல்லமை 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 தேவை தேவா. வல்லமை 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 தாரும் தேவா. கேட்போமா. எங்க சபைக்கு வல்லமை தேவை. எங்கள் குடும்பங்களுக்கு வல்லமை தேவை. எங்கள் ஒவ்வொருவருக்கும் வல்லமை தேவை. ஆண்டவரே கொடுங்க ஆண்டவரே. மோசேயின் வல்லமை தேவை தேவா. மோசேயின் வல்லமை தாரும் தேவா. கேட்போமா. கேட்டு பெற்றுக்கொள்ளும் நேரம் அல்லவோ. சந்தோஷமா. கொடிய எகிப்தை வென்றிடுவேன். மகிமை உமக்கே தந்திடுவேன். உமக்கு ஒருவருக்கு எல்லாரும் சேர்ந்து ஓ வல்லமை 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 தேவை தேவா. தேவை என்று சொல்லுமா. மறுபடியுமா கேட்போமா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் சொல்வோமா. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. எந்த வாழ்வு ஒருபோது அது மாறாது. அவர் நல்லவராய் என் பேச்சரவாளராய். மறுபடியுமா. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. எந்த வாழ்விலே ஒருபோதும் அது மாறாது. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. எந்த நாள் அது மாறாது. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறோம். கர்த்தர் மாறாதவர். எத்தனையோ சூழ்நிலைகள் மாறியது. கடந்த வாரம் மாறிக்கலாம், கடந்த வருடம் மாறிக்கலாம், வரப்போற காலங்கள்ல மாறும். ஆனா அவர் மாறாதவராய். அவர் கிருபை என்றென்றும் நிலையானதாய். அந்த வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாங்க. மலைகள் எங்கேயாவது நகர்ந்து நம்ம பார்த்துருக்கோமா? இவ்வளோ மலை முழுசாக நகர்ந்ததில்ல. ஆனால் மலையின் பாறைகள் விழுந்து பார்த்துருக்கோம். மலை போல இருந்த மனிதர்கள் நகர்ந்து பார்த்துருக்கோம். மலை போல இருந்த மனிதர்கள் மறைந்து பார்த்துருக்கோம். அதை தான் கர்த்தர் சொல்கிறார். மலைகளைப் போல பர்வதங்களைப் போல நம்ம வாழ்க்கையில் யாரெல்லாம் இருந்தாங்களோ, லைக் மவுண்டன்ஸ் அண்ட் ஹில்ஸ், தோ தே ஆர் ரிமூவ்ட், the covenant of mercy that I have made with you shall never be removed, says the word of God. Shall we just remind ourselves, not remind God, we're going to remind ourselves and tell God, Lord, we remember the covenant that you have made with us, O God. Enable us to honor that covenant. அவர் செய்த உடன்படிக்கையை நாம் கனப்படுத்தும்படி. யாரெல்லாம் மறந்துட்டு அவநம்பிக்கை பேச்சு பேசி வந்தோம், ஆண்டவரே நீங்கள் வாக்கு கொடுத்தீங்களே இந்த காரியம் இந்த வருடத்தில் நிறைவேறும் என்று சொல்லி, அந்த மாதம் கடந்து போனது, அந்த வருடம் கடந்து போனது என்று சொல்லி நம்ம கர்த்தரை நோக்கி நிந்திக்கல, ஆனால் கர்த்தரை நோக்கி நம்ம கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் தானே
கர்த்தர் செய்த உடன்படிக்கையை கனப்படுத்தாதபடிக்கு நம்முடைய சோர்வின் வார்த்தைகள் மூலம், நம்ம ஜெபயின்மையின் மூலம், இல்லை ஜெபித்தால் கூட maybe there was a negative spirit that was prompting us to say the wrong prayer. So we're just going to tell God, Lord, once again we hold on to the vision that you've given us, oh God. நீர் கொடுத்த திட்டத்தை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். நாங்கள் கொடுத்த திட்டம் அல்ல, நீர் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்த திட்டம். கர்த்தர் நிர்ணயித்தது நம் வாழ்க்கையில் நடைபெறும்படி ஆண்டவரை பிடித்து கொண்டு நம்ம சொல்ல போகிறோம். யாருக்கெல்லாம் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறல என்று இந்த வருடம் நின்று கொண்டிருக்கிறோமோ, கர்த்தர் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் அழகாய் செய்து முடிக்கிற தேவன். Hallelujah. And I'm just reminded of this beautiful verse that says, He makes everything beautiful in His own time, says the word of God. Not in your time, not in my time, but in His own time. So if you just believe in God's timing, we're just going to sing this song. We're just going to sing it loudly and clearly and tell God, Lord, we thank you for this wonderful promise. எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? கரங்களை தட்டி எல்லோரும் சேர்ந்து ஒரு மனதின் ஆவியோடு துதிப்போமா? மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுமா எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் சந்தோஷமா சொல்லுமா? அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அது மாறாது. அறிக்கையிடுங்க, சத்தமா அறிக்கையிடுங்க. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். சொல்லுமா? எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். உணர்ந்தவர்களாக மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் நான் கவலைப்பட போவதில்லை. சேர்ந்து அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த போது மாறாது. கரங்களை தட்டி தொடர்ந்து துதிக்க போறோம். இந்த வசனங்களை பாடும்போது கர்த்தர் தானே நம்மை நினைத்தது, மறுபடியுமாய் நம்மை உயிர்ப்பிக்கும், நம்மை ஆசீர்வதிக்கும்படி, சுகப்படுத்தும்படி கேட்போமா? யெகோவா நிசி இந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என்ன மகிமை சொல்லுங்க. அவர் எந்த ஜெயம், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எல்லாரும் சேர்ந்து மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனால், யார் போனாலும் பரவாயில்ல, நீர் என்னோடு இருப்பீரே, உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. விசுவாசத்தோடு சொல்லலாம். தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ தேங்க்யூ டாடி. நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா, இயேசு ராஜா. ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். நம்ம நன்றி செலுத்திக் கொண்டே நம்ம சொல்ல போறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம்.
சில பேருக்கு வார்த்தை ஆறுதலாய் வரணும், சில பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை சுகத்தை கொடுக்கணும். ஏன்னா வார்த்தையை அனுப்பி சுகத்தை கொடுக்கிற தேவன் என்று நம்ம படிக்கிறோம். நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே யாராவது சுகவீனத்தோடு அமர்ந்து கொண்டு, மேபி யூ ஹவ் நாட் ஷேர்ட் திஸ் as a prayer request, but still God's word says, I will send my word and heal you, says the word of God. அந்த கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது நம் சரீரங்களில் இருக்கிற என்ன காரியமாக இருந்தாலும் சரி. Yesterday we were just witnessing the funeral service of a young woman who passed away. She had 2 small children and it was a gory sight, and she just passed away due to cancer. So many people are dying, and then we had questions to ask. There are so many old people who are ailing in the beds and still they are alive, but so many young people are being snatched at the prime of their youth or when they are most needed by the family. குடும்பத்துக்கு எப்போ ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது அந்த நபர்கள் சில பேர் they are being uprooted, அவங்க பிடுங்கப்படுறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் அர்த்தம் நமக்கு பரலோகம் போகும்போது தான் தெரியும். அதனால் without asking any questions, கேள்வி கேட்க வேணாம். ஆனால் ஆண்டவர் நம்மை இன்னைக்கு உயிரோடு வச்சுருக்காரு. ஹல்லேலூயா. நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மை இந்த இடத்தில் துதிக்க வைத்திருக்கு. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அப்போ ஆண்டவர் சொல்ற, உன்னை உயிரோடு இந்த உலகத்தில் வைத்திருக்கிறேனே, உனக்கு பொறுப்புகள் கொடுத்துருக்கிறேனே. Are you fulfilling your duties? Are you fulfilling your calling? Maybe God is asking us. So we're just going to thank God. Lord, we thank you for you've not just kept us alive, but you've given us health enough to come and stand here in the house of God and to praise you, God. Hallelujah. கர்த்தரை துதிக்கும்படி நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தார். கர்த்தரை துதிக்கும்படி நமக்கு நல்ல எண்ணத்தை கொடுத்து ஒரு வீடுகளில் படுத்து கொண்டிருக்காதபடிக்கு, டிப்ரெஷனில் உட்கார்ந்து கொண்டிருக்காதபடிக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து துதிக்க வைத்தாரே, அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தேவனை துதித்திடுவோம். இது எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஒரு கீர்த்தனை. எல்லோரும் சேர்ந்து நம்ம சொல்ல போகிறோம், எங்கள் சபை மத்தியில் நீர் எழுந்தருளுங்க, பரிசுத்த ஆவியானவரே நீர் எழுந்தருளுங்க என்று சொல்லி எல்லோரும் குரல்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி சொல்ல போகிறோம். நீ எங்கள் வாழ்க்கையில் ஆளுகை செய்யுங்க. சேர்ந்து ஒரு மனதின் ஆவியோடு பாடி துதிப்போம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எல்லாரும் ஆராதிங்க. It's your turn now. Just praise him with all your hearts. தேவனை துதித்திடுவோம். நம் சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி துதிகள் செலுத்துவோம். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஓ ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும், கிருபையாய் நீரும் வழி நடத்தும் கண்மணி போல. சொல்லுமா ஆண்டவரே, எங்களை அப்படியாய் காத்துக்கொள்ளும். எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா தேவனுக்கே. Let the congregation sing. Every voice sing and praise him and praise him. மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து உமக்கே எல்லா துதிகளும் மகிமை அவர் ஒருவருக்கே. Let the spirit of worship take over. Even as we just going to praise him for a few more moments, we just stand here with adoration in our hearts. தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். துதிப்போமா?
மறுபடியும் சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து அவரை துதிப்போமா, துதிப்போமா. பாடுவோம், போற்றுவோம். வானங்களை ஞானம்மை பாடத்தோரை துதியுங்கள். தண்ணீர் மேலே பூமியை பரப்பின துதியுங்கள். துதிப்போமா? ஓ வானங்களை படைத்தவர், ஓ அவர் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனை துதிப்போமா? அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாடுவோம், போற்றுவோம். எல்லாரும் சேர்ந்து குரல்களை எழுப்பி அவரை துதிப்போமா, துதிப்போமா. துதிங்க, துதிங்க மறுபடியும் ஒரு மனதின் ஆவியோடு. சூரியனை படைத்தார் அவரை துதியுங்கள். சந்திரனை படைத்தார் அவரை துதியுங்கள். சொல்லுமா? சூரியனை படைத்தாரே, துதிப்போமா, துதிப்போமா நம் தேவனை. அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. கடைசி சில நிமிடங்கள். பாடுவோம், போற்றுவோம். ஆண்டவரே, நாங்கள் பாடி துதித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் அறிக்கையிட நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, சபையோராய் நின்று கொண்டிருக்கிறோம், குடும்பங்களாய் நின்று கொண்டிருக்கிறோம், தனி நபர்களாய் நின்று கொண்டிருக்கிறோம், வாலிபர்களாய் நின்று கொண்டிருக்கிறோம், வயதில் மூத்தவர்களாய் நின்று கொண்டிருக்கிறோம். எந்த வயதாகிலும் எங்கள் தேவைகள் எதுவாகிலும் நீர் சந்திப்பீர் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஷாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னது போல, நான் தீயில் எரிந்து போனாலும் கர்த்தரே தேவன், நான் நின்றாலும் நான் மரித்தாலும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிட்டார்கள். எத்தனை பேருக்கு அந்த தைரியம் இருக்கும்? ஆண்டவரே, என் தேவைகளை சந்தித்தால்தான் நீர் தேவன் என்று சொல்லி கொண்டிருக்கிறோமோ? நாம் யோசிக்கிற விதத்தில் தேவைகளை சந்திக்காதபடி கர்த்தர் யோசிக்கிற விதத்தில் தேவைகளை ஆண்டவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். அதை உணராதபடிக்கு நாம் வாஞ்சித்த காரியங்கள் நமக்கு தேவையான வண்ணமே வரலை என்று சொல்லி மனஸ்தாபத்தோடு யாராவது நின்று கொண்டிருக்கிறீர்கள் சொல்ல போகிறீங்க. ஆண்டவரே, இதுவரை காத்து வழி நடத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். Shepherd of my soul, I give you full control over my life. And I pray, wherever you lead me, O God, be it in the valleys, across the mountains, in my highs, in my lows, I will continue to follow you, says the word of God. Maybe you're standing here all alone and you're dreading the journey that is ahead of you. But we just pray in Jesus' name. Whether the person whom you want the most, they are with you or not, but the Holy Spirit will lead you on. God will lead you to your destination because He is the one who determines your destiny. So we're just going to tell God, ஆண்டவரே, எங்கள் எதிர்காலம் உம்முடைய கரத்தில், நாங்கள் உம்மை பின்பற்றி நாங்கள் தொடருகிறோம். வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படி எங்கள் கிருபை கொடுங்க என்று சொல்லி இது ஒரு அர்ப்பணிப்பின் பாடலாய் பாடும்போது we just going to consecrate ourselves and tell God, Lord, you lead us and we will follow. Shall we just sing it together? Shepherd of my soul, I give you full control. Wherever you may lead, I will follow. I have made the choice to listen to your voice. Wherever you may lead, I will go. Can I hear you sing now? Everybody say the same words. Shepherd of my soul, I give you full control. Wherever you may lead, I will follow.
face a mighty mountain or a valley dark and deep, the shepherd of my soul will be my God. Shepherd of my soul, I give you full control. Wherever you may lead, I will follow. You made the choice to listen to your voice. Wherever you may lead, I will go. Now, can I just hear the congregation sing this one last time? I want you all to sing that I will follow you, God, no matter what. What God gives, who God gives, in what way He gives, just tell Him, Lord, I will take it, oh God. I will take it wholeheartedly. I will take it that it is your will. Can you sing this as a song now? Shepherd of my soul. I want the congregation. Louder, louder. Every voice sing. Be it in a quiet pasture or by a gentle stream, the shepherd of my soul is by my side. Should I face a mighty mountain or a valley dark and deep, the shepherd of my soul will be my God. Hallelujah, Lord, we thank you, for you will be our guide. Speak to us, O God, and we will listen.